நீங்கள் பணம் இல்லாதனால தான் அளவுக்கு மீறி உங்களுக்கு இன உணர்வு மான உணர்வு இருக்குது. அதனால தான் என்னோட இருக்கிறீங்க. பணம் இருந்தால் இந்த திராவிட கூட்டத்தில் திருடர் கூட்டத்தில் நீங்களே எங்கேயாவது போய் இல்லையா, இல்லைன்னு ஏதாவது ஒரு சந்து பந்துக்கு போய் டிவிக்க போயிருப்பீங்க. ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஏன் நாம் எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள்? ஆயுத பலத்தோடு இருக்கிறான், 2,80,000 இராணுவ வீரர்களை வைத்திருக்கிறான். அவனை எதிர்த்து சண்டையிட வேண்டும், கையில் ஆயுதம் இல்லை, வலிமை இல்லை. என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தலாம் என்ற முடிவுக்கு வர 2,80,000 வீரர்கள் வெறும் 20,000 வீரர்கள். அப்போ ஒரு விடுதலை புலி மறவன் 500 இராணுவ வீரன், 5,000 இராணுவ வீரர் சிங்கள வீரனுக்கு சமமாக இருந்தான். நீங்கள் பணம் இருந்தால் உங்களிடத்தில் இந்த இன உணர்வும் மான உணர்வும் செத்திருக்கும். நீங்கள் பணம் இல்லாதனால தான் அளவுக்கு மீறி உங்களுக்கு இன உணர்வு மான உணர்வு இருக்குது. அதனால தான் என்னோட இருக்கிறீங்க. பணம் இருந்தால் இந்த திராவிட கூட்டத்தில் திருடர் கூட்டத்தில் நீங்களே எங்கேயாவது போய் இல்லையா, இல்லைன்னு ஏதாவது ஒரு சந்து பந்துக்கு போய் டிவிக்க போயிருப்பீங்க. ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இங்கே மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வரலை, இவ்வளோ தூரம் நீங்கள் வரலை. நம்ம இதுவரை 2 லட்சம் 3 லட்சம் ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணாலே பெருசு. வாக்குக்கு காசு கொடுக்குறவன் அவன் தான். நீங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் களத்தில் நில்லுங்க, அது செல்லும். நான் 2009 அந்த தேர்தலில் என்கிட்ட காசு இல்லை. திமுக காங்கிரஸை எதிர்த்து என் இனச்சாவுக்கு காரணம் செத்து கொண்டிருக்கும்போது போராடணும் நான் முடிவெடுத்து இதுக்கு வேலை செய்யும்போது அன்னைக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜாவும் அன்னை செல்வமணி போன்றவர்களாம் எனக்கு துணைக்கு வந்தாங்க. இப்போ காசு இல்லை. அப்போ ஐயா ஐயநாதன் போன்றவர்கள்லாம் என் கூட இருந்தாங்க. இப்போ பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் பேரம் இவ்வளவு தரம் அவ்வளோ தரும். ஒருத்தரும் கடைசியாக நாங்கள் கொடுக்குறதுல பாதி எடுத்துக்கிறோம், நீங்களே வச்சுக்கிறோங்க, எங்களுக்கு வேணாம்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ சிவா இருக்கான்ல, என் தம்பி நெல்லை சிவா, அவன் கேட்குறான், முத்தூரை காசு இல்லாமல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா. பிச்சை எடுப்போம்னே சிரித்தாங்க எல்லோரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு உண்டியல் செய்யுங்க. உண்டியலை செஞ்சால் அண்ணன் பேசும்போது உண்டியலை கையில் கொடுத்து ஏந்துங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏந்துங்கன்னு. உங்களால் நம்ப முடியுதா? அன்னைக்கு 30 லட்சம் ரூபா காசு போட்டாங்க மக்கள். அன்னைக்கு நம்ம தேர்தலில் நிற்கலை, கட்சி ஆரம்பிக்கலை. இன்றைக்கி இந்த மகன் இந்த பிள்ளைகள் மேலே என் மக்கள் பேரன்பு கொண்டு நிற்பாங்க. ஏன்னா நான் அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா உண்டியலை செய்யணும். இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்று எழுதணும். துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று எழுதணும். அதில் தலைவர் படத்தையோ விவசாயி படத்தையோ போட்டக்கூடாது. தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் சீமான்னு எழுதுவான். யார் நம்ம மேலே ரொம்ப பாசமாக அக்கறையும் கொண்டவன், எங்களுக்கு யார் எழுதுவான்னு தெரியும். விவசாய படத்தை போட்டியில் விவசாய பிச்சை எடுக்க வைக்கிறான்பா. ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டான், வேண்டாம். அண்ணன் படத்தை போடுங்க. அது நமக்கு நம்ம சொந்தங்கள்கிட்ட பிச்சை எடுப்பது நமக்கு பெருமைதான், பெருமைதான். நீங்கள் ஏந்துங்க. உங்களுக்கு மக்கள் காசு தரலைன்னா அங்கேருந்து எனக்கு அடிங்க. இங்கே பாருங்கள், ஒரு 10 ரூபா 1 ரூபா அது காசு அப்படி போட்டுட்டான்னா ஓட்ட உனக்கு போட்டான். புரியுதா? போடு நீ சொல்லும் மேடையில். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது கை செலவுக்கு எப்படி காசு கொடுத்துட்டு விடுவீங்களோ அப்படி இந்த உங்களுக்காக பாடுபட வேலை செய்ய வந்திருக்கோம். எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, உங்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனம் இருக்குது, பணம் இல்லை. உங்களால் இயன்றதை இதில் கொடுத்து எங்களுக்கு உதவுங்க. அதை வச்சு நாங்கள் தேநீர் அருந்திக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், தண்ணி இனி தவிச்சா வாங்கி குடிச்சுக்கிறோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறோங்க, போடுவாங்க. ஏன்னா வந்தவரையெல்லாம் வாழ வச்ச தமிழ்நாடு சொந்த பிள்ளைகளை நடுத்தரில் விட்டுருமா என்ன? வாழ வைக்காமல் விட்டுருமா என்ன? நீ ஏந்து நான் சொல்கிறத கேளு. காசு இல்லைன்னு சொல்லாது. அதுக்காக அண்ணன் மொத்தமாக உங்களை அப்படி விட்டுற மாட்டேன். நீங்கள் 5 ரூபா எடுத்தால் நான் 50 ரூபா பிச்சை எடுப்பேன். அதில் உங்களுக்கு ஆளுக்கு 5-5 ரூபா கொடுப்பேன். என்னடா அண்ணன் இப்படி இறக்கி விட்டுருவார், அப்படிலாம் விடுவேனா என்ன? தைரியமாக இருங்க. பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறோம், சம வாய்ப்பு கொடு அப்படி சொல்லாது. நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் மூதாதை எங்கள் ஆதி இறை சிவன் மட்டும்தான் தன்
பெண்ணுக்கு பாதியை கொடுப்பான் இல்லடா, அவன் பிள்ளைகளும் கொடுப்போம்டான்னு சொல்லுங்க. சிவன் மகன் பிரபாகரன் கொடுத்தான், அவன் மகன் சீமான் கொடுப்பான். நான் கொடுக்கல, அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் இடம் அவர்களுக்கானது. அது போய் கொடுக்குறோம் அப்படி